சட்டமன்றத்துல கதவுகளை அடைப்பது, மசோதாக்களுக்கு வாக்கெடுப்பு நடக்கும் கதவு அடைப்பாங்க, விவாதத்துக்குலாம் அடைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு விவாதத்துக்கு அடைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இல்ல விவாதத்துக்கு அடைக்க மாட்டாங்க. இல்ல இல்ல அவர் சொல்றது நான் சொல்றேன். இல்ல சட்டமன்ற கதவுகளை அடைத்து விட்டு பேசுவேன் என்று கூறுவது ஒரு மிரட்டல் துணி அப்படிங்கிறது கரூர் முரளியோட குற்றச்சாட்டு. அவர்கள் வேணா அப்படி வச்சுக்கலாம். இல்ல இல்ல சட்டமன்ற வழக்கமா அறையை மூடிட்டு விவாதம் பண்ண மாட்டாங்க. இல்லங்க நான் சொல்றது கேளுங்க, திறந்தே வைக்கணும்னு ஒன்னும் சட்டம் கிடையாது. இல்ல திறந்துதான் வைக்கணும். இல்ல இல்ல அதாவது ஒரு வாக்கெடுப்பு நடக்கும் போது சட்டமன்றமோ பாராளுமன்றமோ மூடப்படும். அதுக்கு முன்னால மூடக்கூடாது. இந்த அந்த வாசல் கதவை மூட வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது அன்றைக்கு சபைக்குள்ள சபாநாயகருடைய முடிவு தான். இல்ல இல்ல சபாநாயகர் நினைத்தால் ஒரு விவாதம் நடக்கும்போது மூடுவனும் முதலமைச்சர் சொல்றாரு. அது ஒரு விளையாட்டா சொல்றாரு. நீங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்க. அவர் சொன்ன விளையாட்டு இவர் சொன்னா மட்டும் என்ன கதை? ஏங்க ஒருத்தர் வந்து எலும்ப உடைச்சிருவோன்னு சொல்றதுக்கும் ஒரு கதவை மூடிட்டு விவாதம் நடத்துவோம்னு சொல்றதுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து யார் அதிகம்? ரெண்டு தவறா யார் அதிகம்? சட்டமன்ற அவர் சொல்றாருல சட்டமன்ற உறுப்பினர்ல யார் அதிகம்? இருங்க, இவர்களுக்கு எதிர்ப்பானவர்கள் திமுக, அண்ணா திமுக. திமுக ஒண்ணா இருக்காங்களா? திமுகவை தவிர வேற யாருமே எதிர்க்கட்சியா இல்லாத மாதிரில பேசுறாரு. சரி கருப்பள்ளி சார், இப்ப திருவாரூர் ஈக்குவலா இருக்காங்க. எம்எல்ஏ எதிர்த்தரப்பு எம்எல்ஏ ஈக்குவலா இருக்காங்க. இல்ல கரூர் சண்டை போடுறதுக்கு அங்க சட்டமன்றம் இல்ல. கரூர் முரளி சார் அவர் திருவாரூர் காந்தி சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பேசுவதற்கு வந்து ஒரு வரம்பு இருக்குது, அந்த வரம்பை மீறி அதிகமாக பேசினா இப்போ அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஆதவர்ஜனா மீது நடவடிக்கை எடுக்காது உங்களோட தவறு. எதுக்கு நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க, ஏன் கைது பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. அதற்கு நீங்கள் எதுவும் தேர்தல் நன்கொடை பெற்றதான் காரணம்னு அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? ஒரு மேடையில் பேசுகிற பொழுது பேசுகிற பேச்சை முடிச்சு ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பது எந்த கருத்துக்கு மாற்று கருத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடைபெற்ற அந்த கூட்டத்திலே மார்கண்டையன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய பிறகு அடுத்து பேச வருகிற எங்கள் அமைப்பு செயலாளர் அவர்கள் அதற்கு விளக்கம் தந்து தகுந்த முறையில் இந்த எண்ணத்தில் தான் பேசினார், இதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்று RS பாரதி அவர்கள் பேசியிருக்கிற பேச்சையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர் மேடையிலே அப்படி பேசியிருக்கிறார் என்று சொன்ன பிறகு எங்கள் அமைப்பு செயலாளர் அது அப்படிப்பட்ட கருத்தின் அடிப்படையில் அவர் பேசவில்லை, கொஞ்சம் வேகப்பட்டு பேசிட்டார் என்று அமைப்பு செயலாளர் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு தப்பு கிடையாது சார். நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சீமான் என்ன பேசினாரு? எங்க தலைவர் கலைஞர் அவர்களுடைய கூட கள்ளக்குடி கொண்ட கலைஞர் அவர்கள் என்று ஒரு பாடல் இருக்கிறதோ அந்த பாடலையே மாத்தி பாடினார். மாத்தி பாடிய பொழுது நாங்கள் வேகப்பட்டோமா, நாங்கள் கோபப்பட்டோமா? சார், அரசியல் என்பது என்னென்று கேட்டால் விமர்சனங்கள் வரும். விமர்சனங்கள் 1000 வருகிறப்ப அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லினார். அரசாங்கம் செய்யற தவறுகளை சுட்டி காட்டுங்க. எலும்ப உடைப்பா இதை உடைப்பான்னு சொன்னா என்ன இது? தவறை சுட்டி காட்டுகிறோம். ஒரு முதலமைச்சர் இப்படி பேசக்கூடாது என்று சொல்வதிலே கொஞ்சம் வாய் தவறி கூட அவருக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கலாம். அதான் நான் சொன்னேன், ஒரு சொல் என்பது வெல்லும், ஒரு சொல் என்பது கொல்லும். அப்படிப்பட்ட ஒரு சொல்லை அவர் சொல்லி இருந்தால் தவறுதான். அதிலே நாங்கள் வந்து தவறு என்று சொல்வதிலே நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இன்னைக்கு சொல்லி இருக்கிற இந்து பத்திரிகை இந்த ஆண்டியினுடைய அவலங்களை பத்தி பத்தியாக எழுதிவிட்டு நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கொட்டு வைப்பதை போல கொட்டு வைத்துவிட்டு நீங்கள் நடத்துகிற ஆட்சி ஜனநாயகந்தியான ஆட்சியில சர்வதிகாரத்தின் போக்கில் இருக்கிற ஆட்சி, கருத்து சுதந்திரத்திற்கு நீங்கள் விளங்கிட்டு இருக்கிறீர்கள். இது தவறு என்று இந்து பத்திரிகையை சுட்டி காட்டியிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்றோம், முதலமைச்சர் அவர்களை நீங்கள் இப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு போடுவதும் மார்கண்டையன் மீது வழக்கு போடுவதும் என்ன கருத்து என்று கேட்டால், பழனியிலே 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் திசை மாற்றுவதற்கும் வழிமாற்றுவதற்கும் நீங்கள் செய்கிற சதி என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு பேச்சுக்காக இல்ல, உங்கள் அரசின் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க. எல்லாரும் கைது பண்ணிட்டு பழனி நில மோசடி வழக்கு தொடர்பான பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு திமுக எம்எல்ஏக்களை கைது பண்ணணும். அதான் இப்ப பத்தியில நம்ம ஊடகத்துல நம்ம பழனியில இருக்கிற நிலப்பிரச்சனையை பத்தி விவாதம் நடத்துவதற்கு பதிலாக மார்கண்டையன் அவர்கள் கைது செய்யப்பட்டதையும் அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம பேசுறோம். பாத்தீங்கன்னா இதுதான் மடைமாற்றம். சரி, கரூர் முரளிதர் மடைமாற்றுவதற்கு தான் அவர்கள் நடத்துகிற நாடகம். ஒவ்வொன்றும் ஒரு மடைமாற்றம் வரும்.
ஒண்ணும் கிடையாது. சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு நான் பல நிறைவா உதாரணங்களை சொல்ல சுருக்கமா முடியும். சொல்லுங்க நிறைவா சொல்லிருங்க. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணனையோ மார்கண்டையின் மீதோ அப்படி ஒரு வழக்கு போடுவது ஒரு ஜனநாயக படுகொலை. விமர்சனத்தால் தான் வெல்ல முடியும், கருத்தால் தான் வெல்ல முடியும். ஆகவே கைது நடவடிக்கை என்று சொல்லி ஜனநாயகத்தினுடைய குரல் விலையை ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டில் வந்து நெரிக்க கூடாது. ஒன்றும் கிடையாது. புதிய தலைமுறையினுடைய நெறியாளராக இருந்த விஜயன் என்ன தவறு செய்தார்? விஜயன் அவர்களை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் நீங்கள் இரவிலே 12 மணிக்கு அழைப்பது, 12 மணியில் இருந்து வந்த பிறகு அவர் வீட்டுக்கு போன பிறகு 3 மணிக்கு வந்து அழைப்பது, 3 மணிக்கு வந்த பிறகு விடிய உட்கார வைப்பது, உட்கார வைத்த பிறகு ஒரு நெறியாளருடைய செல்லை பிடுங்கி நீங்கள் வைத்துக் கொள்வது, அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருக்கு நீங்கள் மன அழுத்தத்தை தருகிறீர்கள். மன அழுத்தத்தை தந்துவிட்டு பாத்தியா நெறியாளர் விஜயன் மீதே நாங்கள் இப்படி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றால் இனிமேல் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஊடகத்தில் எவரும் விமர்சிக்க கூடாது. விமர்சிப்பீர்களானால் உங்களுக்கும் இந்த நிலைதான் வருகின்ற ஒரு அச்சத்தை தானே உருவாக்கிறது இந்த அரசாங்கம். ஓகே, கருணாநிதி சார், நன்றி. இப்போ நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம திருவாரூர் காந்திகிட்ட அதை கேட்டதா